Exercise 5.5, question number 15. 2, 1 is the point of intersection of two lines. ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2, 1. அது என்ன சொல்றாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ரெண்டு லைன் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கா அந்த பாயிண்ட். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 லைன். செகண்ட் ஆப்ஷன் 2 லைன்ஸ். தேர்ட் ஆப்ஷன் 2 லைன்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் 2 லைன்ஸ். 4 ஆப்ஷன்லயும் 2 லைன் கொடுத்துருக்காங்க. क्वेश्चन வந்து 2, 1 is the point of intersection ஆ எந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன்ல இருக்கு? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படினா என்ன? இது லைன் நம்பர் 1, இது லைன் நம்பர் 2. சரி, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இது என்னது? 2, 1. 2, 1. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இட் இஸ் a point of intersection. அப்ப 2, 1ங்கற பாயிண்ட் லைன் நம்பர் 1ல இருக்கு. 2, 1ங்கிறது லைன் நம்பர் 2லயே இருக்கு. ரெண்டு லைன்லயே இருக்கு. அப்ப இந்த கணக்கை ரெண்டு விதமா போடலாம் சம்ம. ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா அது ரொம்ப பெரிய கணக்கு. ரொம்ப பெரிய கணக்கா போகும். இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணி xy கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். வந்தா அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப அதான் ஆன்சர் அப்படின்னா. அப்புறம் இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். இன்டர்செக்ஷன் 2, 1 வருதா? இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். 2, 1 வருதா? இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். 2, 1 வருதா? அந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் ஒரு மாடல். செகண்ட் மாடல் என்னன்னா இப்போ இது லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, ரெண்டு லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 2, 1 is the point of intersection of two line அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்ப क्वेश्चनல 4 क्वेश्चन இருக்கு. 4 ஆன்சர்ல எது வந்து ஆன்சர் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னா அந்த 2, 1 ஃபர்ஸ்ட் லைன்ல போடணும். क्वेश्चन நம்பர் A எடுத்துக்கணும். இதல போட்டு பார்க்கணும். இத போட்டு பார்க்கணும். இதல 2, 1 போட்டா இங்க 0 = 0 ன்னு வரணும். இப்ப 2, 1 இத போட்டா 0 = 0 வரணும். ஏன்னா ரைட் சைடுல 0 இருக்கு. அப்படினா அந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு லைன்ல இருக்கு. அதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். செக் பண்ணி பார்ப்போம். அப்ப x க்கு 2. இப்போ நான் எதை எடுக்கறேன்? ஆப்ஷன் A வை எடுக்கறேன். x - y - 3 = 0. லைன் நம்பர் 1. அப்ப 2, 1. 2, 1 x க்கு 2 போடணும். 2 y க்கு 1 -1 -3 0. 2 - 1 1. 1 - 3 -2 -2 = 0. ஃபால்ஸ். இந்த லைன்ல இல்ல. இந்த லைன்ல இருக்கணும் அந்த பாயிண்ட். இந்த லைன்ல இருக்கணும். அப்படினால பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஆப்ஷன் A வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் A கிடையாது. ராங். ஆப்ஷன் B எடுங்க. ஆப்ஷன் B ல ரெண்டு லைன் இருக்கு. x + y = 3. அப்ப x க்கு 2, y க்கு 1. 2, 1. x க்கு 2, y க்கு 1. ரைட் சைடுல 3 இருக்கு. 3 = 3. அப்ப 2, 1 எதுல இருக்கு? இந்த ஆப்ஷன் B ல உள்ள ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 1ல இருக்கு. இப்ப 3x + y = 7. அடுத்தது என்னது? 3x + y = 7. அதுல 2, 1 போடணும். x க்கு 2, y க்கு 1. 3 × 2 6. y க்கு வந்து 1. அப்ப 7 = 7. அப்ப 2, 1 எதுல இருக்கு? இதுல போட்டா 3 = 3. இதுல x க்கு 2, 1 போட்டா 7 = 7. அப்ப 2, 1 இந்த லைன்லயே இருக்கு. 2, 1 இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைன்லயே இருக்கு. இந்த லைன்லயே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? the 2, 1 belongs to both the line. That is the point of intersection of two lines. 2, 1 is the point of intersection of these two lines. Therefore, option B is the correct answer. 2, 1 is the point of intersection of these two lines.
Therefore, option B. Option B. X plus y equal to 3. 3x plus y equal to 7. Answer. This problem completed.